உங்கள் இருவருக்கும் என்ன சண்டை? என்ன சண்டை வேணும்? என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், மும்மூர்த்தி தேவரை நான் தான் படிக்கும் கடை. நான் தான் பெரியவன். வரக்கூடிய பொங்கல் பூஜையெல்லாம் எனக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அப்பா என்ன சொன்னாரு, அப்படியே இல்ல, நான் தான் அழிக்கிறேன். அக்கிரமங்களை எல்லாமே அழிக்கிறோம். அழிக்கிறேன். அதனால நான் தான் முதல் கடவுள் என்று சொன்னார். இருவருக்கு போட்டி ஏற்பட்டு சிவபெருமான் வந்து உங்கள் இருவருக்கும் சண்டை வேண்டாம், என்னுடைய அண்டத்துக்கு சராசரமா நின்றார். யாரு? பகவான் சிவபெருமான் நின்றார். அப்போது சிவபெருமான் சொன்னார், உங்களில் முதலில் யார் பெரியவன் என்று சொன்னார். என்னுடைய சடாமுடியை ஒருத்தர் பார்க்க வேண்டும், என்னுடைய பாதத்தை ஒருவர் பார்க்க வேண்டும். அப்படி என்று யார் முதலில் பார்க்கிறார்களோ அவர்கள் தான் முதல் கடவுள், முதல் தெய்வம் அவர்தான். அப்படி என்று தெரிவித்தார். நான் என்ன பண்ணேன், என்னுடைய வாகனம் இருக்கு தெரியுமா? அன்னவாகனம் ஏறு நம்ம தான் வாகனம் இருக்கு. சடாமுடியை பார்க்க போகணும். யுகமாக போய் கொண்டிருக்கிறேன். என்னுடைய அப்பா இருக்கிற விஷ்ணு வராகி அவதாரம் எடுத்து பன்றி அவதாரம் எடுத்து பூமியை பார்க்க, அவர் பாதத்தை பார்க்க பூமி தோண்டிட்டு போறோம். மறு சிறையே முளைத்து விட்டது. அப்படி இருக்க சிவபெருமானுடைய சடாடையிலிருந்து ஒரு தாழம் பாகப்பட்டது பூமியை பார்க்க. அப்படி என்று ஆளாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போது இருவரும் சந்தித்து தாழம்பூவே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டேன். நான் ஈசனுடைய சடாடையிலிருந்து வருகிறேன். அப்படி என்றால் எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி என்று கேட்டது. நான் ஈசனுடைய சடாமுடியை பார்த்தேன் என்று ஒரு சொல்ல வேண்டும். அதற்கு ஒப்புக்கொண்டு வந்து சிவபெருமானிடத்தில் முறையிட்டேன். நான் உன்னுடைய சடாமுடியை பார்த்தேன். சாட்சி யார் என்று கேட்டேன். இதோ பார், தாழம்பூதான் சாட்சி அப்படி என்று சொன்னார். சொன்னேன். அதற்கு சிவபெருமான் சொன்னார், என்னுடைய சடாமுடியை பார்த்தான். தெரியாதா? என் சடாமுடியை பார்த்தது எனக்கு தெரியாதா? பிரம்மதேவா, எப்போது நீ பொய்யான வார்த்தை ஆடினாயோ இதில் இருந்து உனக்கு ஆலயமே கிடையாது. கோவில் கிடையாது. கோவில்ல பாரு அப்படி இவருக்கு சாபம் பார்த்து, அதாவது வாசனை திரவியம் வாசம் மிகுந்தது தாழம்பூதான். இந்த தேவர்கள் அணியக்கூடாது, தேவர்களுக்கே உதவாமல் கழுத வெட்டியாக அப்படி இருக்க கோயில் இருக்கும். ஆமாங்க. என்ன செய்யறாங்க பார்க்க